ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசினா என்ன? ஏகாதசினா 11, குறிப்பா 11வது அப்படின்னு அர்த்தம். அதாவது அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்கு சந்திரன் பிறை வளர்ந்துட்டே வரத வளர்பிறைனும், அதே போல பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்கு சந்திரன் பிறை தேஞ்சுட்டே வருததா தேய்பிறைனும் சொல்றாங்க. அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்து வர 11வது நாளை தான் ஏகாதசி திதின்னு சொல்றாங்க. இந்த ஏகாதசி விரதம் எப்படி வந்தது? அதுக்கு பின்னாடி ஏதான வரலாறு இருக்குமான்னு கேட்டா, ஆமா, பார்ம புராணத்துல அதுக்காக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய முரண்ற அசுரனை அழிச்சு தங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு தேவர்களோட தலைவனான இந்திரன் மகாவிஷ்ணு கிட்ட வேண்டி சரணடைறார். மகாவிஷ்ணுவும் முரனோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். சண்டை என்ன, ஒரு 10 இல்ல 20 நாள் நடந்திருக்குமா? 1000 வருஷங்கள் நடந்தது சண்டை. கொஞ்சம் களைப்படைஞ்ச மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமம் இடத்துல ஒரு குகைக்குள்ள ஓய்வெடுக்கிறாரு. இதையே நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஓய்வெடுக்கும் போதேவே மகாவிஷ்ணுவ கொல்ல துணிஞ்சா முரண்ற அசுரன். அந்த சமயத்துல மகாவிஷ்ணு கிட்ட இருந்து ஒரு பெரிய சக்தி பெண் உருவத்துல வருது. தாக்க முயற்சிக்கும் போது முரண் அசுரனை தடுத்துடுறாங்க. அந்த பெண் திரும்ப திரும்ப தாக்க வர அவன் தலையை வெட்டி ஓரமா அமைதியா நின்னுடுறாங்க. தியானத்துல இருந்து எழுந்த மகாவிஷ்ணு முரனோட தலை வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு பார்க்க அந்த பெண்ணை பார்த்து நீ யாருன்னு கேக்குறாரு. அந்த பெண் உங்ககிட்ட இருந்து தோன்றிய சக்தி தான் நான் சொல்ல, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க அந்த பெண், இந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் அது அமாவாசையில இருந்து 11வது நாளா இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு பேர் வச்சு இந்த நாள்ல யாரெல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும்னு வரம் கொடுக்கறாரு. அன்னில இருந்து தொடங்கி அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஏகாதசியில விரதம் இருக்கிறது வழக்கமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது எப்படி, அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இதை நம்மளோட அடுத்த தொடர்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.